இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரமல் கேசரி. ரவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 கப் எடுத்திருக்கோம். நம்ம வந்து 2 இல்லாட்டி 3 கப் வந்து நம்ம வந்து இதில் பால் சேர்க்கலாம். இந்த ரவையில் இது நல்லா வந்து ஊறட்டும் ஒரு பக்கம். இப்போ இதில் நம்ம வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்ச நட்ஸ் எல்லாமே வெளியே எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் 1 கப்பு வந்து ரவை எடுத்திருக்கோம். அதே அளவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த நெய்யில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் இது வந்து கை வைக்காமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே வந்து நமக்கு நல்லா வந்து மெல்ட் ஆகிடும். நம்மக்கிட்ட இருக்க ரவையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து கட்டி விழாது. ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு இதை நம்ம மூடி மட்டும் வச்சிடலாம். நம்ம பொரிச்சு வச்சிருக்க நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்,